ஹாய்ங்க. இன்னைக்கு பாப்பா தம்பியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மைதா முட்டை சேர்க்காம கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு மெல்டி அண்ட் சாக்லேட்டியான லாவா கேக் தான் ரெடி பண்ண போறேன். நான் இன்னைக்கு பணியார கல்ல தாங்க ரெடி பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு 50 கிராம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல்ல அரை கப் தயிர், அரை கப் பிரவுன் சுகர் இல்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பிரவுன் சுகர் சேர்க்கறீங்க அப்படின்னா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே கொஞ்சமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் பால் கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல் சூடானதும் கொஞ்சமா ஆயில் இல்ல பட்டர் தடவிட்டு பாதி மாவு ஊத்திக்கலாம். இப்போ மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டை இதுல கொஞ்சமா சேர்த்துட்டு அந்த சாக்லேட்டுக்கு மேலேயே திரும்பவும் ரெடி பண்ண பேட்டர் ஊத்திக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் சாக்லேட்டியான லாவா கேக் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல பார்க்கலாம். டாடா.